பேன் நம்ம தலையிலலாம் இருக்கும்ல, அந்த பேனா. அப்போ ஊரெல்லாம் பேனா பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா தலையில் மட்டும் கிடையாது, உடம்பு, மூஞ்சில், கையில், காலில், படுக்கிற இடத்துல, லேண்டில், விலங்குகள் மேலே, எல்லாத்து மேலே என்னதாயிடுச்சு, பேனா ஆயிடுச்சு. ஒரு பேனு 2 பேனு இருந்தாலும் என்ன தலையில் குடுக்குடும் ஓடிட்டு இருக்கோம், தலையில் சொரிஞ்சிக்கிட்டே இருப்போம். நம்மளை மீறி கை எங்கே போயிடும், தலைக்கு போகும். அவங்களாம் எந்தத்தில் உள்ளவங்களாம் தலையை எப்படி தான் சொரிஞ்சிட்டே இருந்தாங்கன்னு தெரியல. அப்படி எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் அவனுக்கு என்ன வர மாட்டேங்கி, பார்வன் மன்னனுக்கு புத்தியே வர மாட்டேங்கி. விடுறேன்னு சொல்லுவான், நீங்கள் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரியானோன்னு என்ன செய்வான், சிச்சுவேஷன் மாறினோன்னு அவன் மாறிடுவான். எப்பயுமே சில பேர் என்ன கஷ்டப்படும் போது நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், நான் அப்படி ஆயிடுவேன். சில பேர் என்ன செய்வாங்க, கொரோனா வந்தோன்னு என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் தேவனை தேடினாங்களா, ஐயோ எங்களுக்கு வந்துடக்கூடாது, நாங்கள் செத்துறக்கூடாது அப்படின்னு தேவனை தேடினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. நார்மலாக சிச்சுவேஷன் மாறணுன்னு என்ன ஆயிடுவாங்க, அவங்களும் மாறிடுவாங்க. அப்புறம் ஆமாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் நம்ம ஒன்றுக்கும் வராது, நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட் ஆயிடுவாங்க. எப்பயும் சிச்சுவேஷனுக்காக நம்ம மாறக்கூடாது, சரியா? எப்பயுமே தேவனை பிடிச்சுக்கணும்னா எந்த சூழ்நிலை, அது நல்லதோ கெட்டதோ கஷ்டமோ எது பாடுகள் வந்தாலும் நம்ம அவரை பிடிச்சுக்கணும். அதே போல் சந்தோஷமான சூழ்நிலையிலும் அவரை தான் பிடிச்சுக்கணும். இங்கிட்டு ஒரு மாதிரி அங்கிட்டு ஒரு மாதிரி, அப்படி இந்த பார்வன் மன்னனை போல மாறிடக்கூடாது.